என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஆயுத பூஜைக்கு நான் எங்கள் அம்மாயி சொல்லி கொடுத்த ஒரு சுண்டல் தாங்க செய்ய போகிறேன். பட்டாணி சுண்டலும் கலந்து ஊற வச்சிருக்கிறேங்க. ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேங்க. நான் எங்கள் அம்மாயி எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. குக்கரில் வச்சிங்கன்னா 2 விசில் மட்டும் விடுங்க. நான் இப்போ குண்டாவில் போட்டு வேக வைக்க போகிறேன். இந்த சுண்டலுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. அதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்து விட்டு அதை ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணுங்க. நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஒரு தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்து வச்சுருக்கிறேன், திருவி வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 6 மிளகுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு மிக்சியில் நம்ம கொரன்னு, அதாவது ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்களா? இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க. நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க? கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம், அல்லது தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு 4 போட்டுக்கலாம். இது நல்லா காஞ்சிக்கிச்சுங்க. நம்ம கடுகுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குதுங்க. நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அரைச்சதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இப்போ நான் வரமிளகா போட்டேன். நீங்கள் வரமிளகா பதிலாக பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க எண்ணெயில். இப்போ நம்ம சுண்டலை போட்டுக்கலாங்க. போதுங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கினா போதும். இப்போ நாம் 4 கருவேப்பிலை போட்டு தூவி இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, அம்மாயி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சுண்டல் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் நம்ம சுண்டல் வதக்குறோம் இல்லைங்களா, அப்போ சுண்டல் தாளிக்கும் போது நீங்கள் தின்னு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா திரும்ப தூள் உப்பு அப்படியே லேசாக போட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதே உப்பு போட்டுடுறோம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் உப்பு போடல. நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம் உப்பு. இதுக்கு ஜீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருப்பேன். நிறைய பேர் இந்த மாதிரி சோம்பு போடுறாங்க. ஆனால் நான் ஜீரகம் சேர்த்துருக்குன்னா அவங்க ஜீரகம் எதுக்காகன்னா நமக்கு நல்லா டைஜஷன் ஆகிறதுக்காக தான், ஜீரணமாகும். ஒரு சிலருக்கு சுண்டல் சாப்பிட்டா, பட்டாணி சுண்டல்லாம் சாப்பிட்டா வயிற்ற வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஜீரகம் நம்ம சேர்த்துறோம். இது ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் சுண்டல் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் டக்குன்னு உங்களுக்கு வரும். நீங்கள் அதை பார்த்து செய்ய முடியும். தேங்க்யூ.